ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீலர் பேனிஷ்டு பார்ட்டி அப்படிங்கிற இந்த அனிமேவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட பேர் கொஞ்சம் கொலாப்ஸாகவும் மிங்கிளாகவும் இருக்குமா, ஸோ அதை நம்ம மாற்றி தான் சொல்கிறோம். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா ரீசெண்டாகவே டவுனாக தான் இருக்குது. ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓவர் பவரான அனிமே தான். அதாவது நம்ம ஹீரோ வீக்னு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க, ஆனால் இன்ஃபேக்ட் அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரி, இதுக்கு மேலேயே டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஒரு பொண்ணு பயந்து இருக்கா. முன்னாடியே நிறையவே காப்ளின்ஸ் அவளை தாக்கலான்னு வருது. ஆனா அதுக்குள்ள முன்னாடியே ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறான். அப்படியே சில பல வருஷம் போது அந்த பொண்ணு கில்டுக்கு வரா. ஏன்னா ஒரு பார்ட்டியை உருவாக்க போறாளாம், அதுக்கு ஆளை தேடுறா. முன்னாடியே அதே பர்சன் இருக்கான். இந்த பர்சன் கிட்டயும் அந்த பொண்ணு கேட்கிறா, ஹேய் நீ வந்து என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணுவியா? இதை கேட்டவொடனே எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அவனை பத்தி எல்லாருக்குமே அங்க தெரியும். அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, என்ன சொன்ன நீ? அதான் இந்த மாதிரி நான் பார்ட்டியை ஃபார்ம் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். உங்ககிட்ட கூட போர்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்களோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணுவீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். என்னோட பேர் நாசேனா. அந்த பையனும் இப்போதான் அவனை பற்றி சொல்கிறான். இவனோட பேர் லாஸ்டா. இதை பற்றிலாம் இவங்க சொல்ல இருக்கும் போதே திடீர்னு கில்டோட இன்னொரு பொண்ணு ஓடி வரா. என்னோட பேர் அமரெஸ்ட். நான் இந்த கில்டோட பிரான்ச்சில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி. சரி என்ன விடு, இந்த மாதிரி நீ என்ன அந்த பையன் கிட்ட சொன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருக்கிட்ட பேசினு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப வீக் தெரியுமா? அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு அட்வென்ச்சரரா இருக்கான். இதுக்கு முன்னாடி பிளேட் ஆஃப் லைட்னிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில் அமைந்தான். என்னதான் அவன் ஒரு ஹீலரா இருந்தாலும் அவன் கிட்ட பேசிக்கான ஒரு ஸ்கில், அதாவது பேசிக் ஹீலிங், அதை ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். அவனால பெரிய பெரிய ஹீலிங் ஸ்பெல் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன் இத்தனைக்கும் அவன் இருந்த அந்த பார்ட்டில இருந்து அவனை தூக்கிட்டாங்களாம். ஏன்னா அவனால ஆன்டிடோட் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியலையா. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நீ பார்ட்டியெல்லாம் உருவாக்குனா அவ்வளவுதான், உன்னால சர்வே ஆக முடியாது. அப்படி உனக்கு காசு தான் தேவைன்னா நான் உனக்கு ஒரு பார்ட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்கிட்டயே நிறையவே காசு இருக்கு பாருங்க. ஆனா இந்த காசை பார்த்தோன்னே அவ சொல்றா, ஹேய் நீ வந்து இந்த மாதிரி காட்டக்கூடாது, சைடாவா. நீங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்களாம் கொடூரமானவங்க, அவங்களுக்குலாம் தெரிய வந்தா அவ்வளவுதான். அட ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு, நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க. சரி நீ வந்து யோசிக்கலனா, நீ வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டியை தான் தேர்ந்தெடுக்கனா, நான் உன்னை வேற ஒரு நல்ல பார்ட்டிக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். லாஸ்ட் கூட தான் ஒரு பார்ட்டியை உருவாக்க போறேன். அங்க இதை கேட்டோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவ எப்பயோ இதை டிசைட் பண்ணிட்டாலாம். நெக்ஸ்ட் சீன்ல அமரெஸ்டும் ஒரு பார்ட்டியை உருவாக்குறதுக்கான ஃபார்மை கொடுக்குறா. இதை அவங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்குமா. அப்படி நீங்க ஃபில் பண்ணலனா, இப்போ நீங்க போற இடத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா, இல்ல யாராச்சும் உங்களோட பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்கன்னா அதுக்கான ரீஃபண்டோ இல்ல மற்ற விஷயமோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால இதை ஃபில் பண்றது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அங்க லாஸ்ட் ஃபில் பண்றான். அங்க அமரெஸ்டும் சொல்றான், நீ இதுக்கான கமிஷனை பே பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டுக்கும் வேற வழி இல்லாம அதை பே பண்றான். இதுக்கப்புறம் நாசேனா தான் அங்க ஃபில் பண்ணும். உன்னால எழுத முடியும்ல? என்னால அதை பண்ண முடியும். அவளும் ஃபில் பண்றா. சொல்ல போனா நாசேனாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஃபைனலி நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். உங்க கூட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே தான். இதுக்கப்புறம் அவங்களோட லேப்ரத்துக்கான ஜேர்னியா ஆரம்பிக்குது. அவங்க லேப்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடி லேப்ரத்தை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் இந்த சிட்டில இருக்க லேப்ரத்தை அவளைக்கும் முழுசா யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. ஏன்னா உள்ள போறதுல நிறையவே ரிஸ்க் இருக்கு. பயங்கரமான மாஸ்டர்ஸும் உள்ள இருக்குமா. ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல, நம்ம அவளைக்கும் டீப்பா போக மாட்டோம். ஆனா இப்பதான் அவளுக்கு ஒரு டவுட்டே வருது. ஏன்னா நாசேனா கிட்ட அவ சொல்லிருப்பா, நீ வந்து நியூ அட்வென்ச்சரரா இருக்க, சோ அதுக்குள்ளேயே நீ லேப்ரத்துக்குள்ள போக கூடாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவ லாஸ்ட் கிட்ட கேட்கிறா, நம்ம என்ன அதுக்குள்ள போறது சரியா இருக்குமா? நீ கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா மாடர்ன்ல நிறையவே ரீஜன் இருக்கு. டிஃப்ரெண்டான ரீஜன்ல இருந்து நிறையவே மாஸ்டர் திடீர்னு அப்பியர் ஆகும். ஏன்னா இந்த சிட்டில இருக்க மேஜிக் எனர்ஜி அடிக்கடி லீக் ஆகும். இங்கேயும் நிறைய ரீஜன் இருக்கு. சவுத் நார்த்தன் பிரியும். ஆனா வெளியில அவளைக்கும் மாஸ்டர்ஸ் வந்து கிடைக்காது. சோ உள்ளதான் நிறையவே கிடைக்கும். லேப்ரத்துக்குள்ள நம்ம போகும்போது இந்த லோ லெவலான மாஸ்டர் தான் நம்ம எப்பயுமே பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா எவ்வளவு நம்ம உள்ள போறோமோ அப்பதான் மாஸ்டர்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க லேப்ரத்துக்கு ரொம்ப நெருக்கமா வராங்க. இப்பதான் அங்க நாசேனாவே சொல்றா, நீ வந்து பின்னாடியே இரு. ஏன்னா நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ஸோ நான் முன்னாடி இருக்கேன். ஹீலர் நீ பின்னாடி இருந்தா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க உள்ள போறாங்க. நான் லாஸ்ட் கொஞ்சம் கவலைப்படுறான். இவளை பார்க்கும்போது நல்லாவே எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இவளால ஃபைட் பண்ண முடியுமா? முன்னாடியே காப்ளின்ஸோ அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு பயங்கரமா தாக்கி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா. அங்க இதனாலேயே அவங்களுக்கு ஒரு ஸ்டோனை கிடைக்குது. இதுதான் மேஜிக் ஸ்டோனா. இந்த ஸ்டோனை வச்சு நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஆனா இதை பத்திலாம் அங்க நாசினாக்கு தெரியல. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை நம்ம கில்டுக்கு கொடுத்தா நிறையவே பணம் கிடைக்கும். அதே மாதிரி இதை வச்சுதான் அவங்க நிறைய மேஜிக்கல் வெப்பனையும் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் பேசிக்கான நாலேஜ் தான். உனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும்ல. ஆனா நாசினாக்கு இதெல்லாம் அவளுக்கும் தெரியல போல. ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு மேஜிக் ஸ்டோன் இருக்கு. நம்ம வேணும்னா திரும்ப போலாம். என்ன சொல்ற? இதுக்கான பணத்தை வச்சு இன்னைக்கு நைட்டை நம்மளால கழிக்க முடியும். இல்ல நம்ம இன்னமும் உள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க உள்ள போகும்போது அங்க ஏதோ ஒன்று அவ மிதிக்கலான்னு போவா. அதுக்குள்ளேயே நாசேனாவை பின்னாடி இழுக்கிறான். நீ வெயிட் பண்ணு, ஏன்னா இது ஒரு ட்ராப். அங்க கல்லை வச்சு அவன் டெஸ்ட் பண்ணி காட்டுறான். உள்ள ஒரு பெரிய பள்ளம், கீழே நிறையவே கூர்ப்பான ஆப்ஜெக்டும் இருக்கு. இதை பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ வந்து வெறுமா ஒரு
ஒரு ஹீலரா இருக்க, உனக்கு இதை பத்திலாம் தெரியாது அப்படின்னு யோசிச்சேன். அதுவா பல வருஷமா நான் ஒரு அட்வென்ச்சரரா இருந்தேனா, சோ இதை பத்தின நாலேஜ் எல்லாமே எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அப்படியே போறாங்க. கீழே பார்த்தா ஒரு ஆர்க் வந்து சுத்தின்னு இருக்கு. நம்ம இன்னமும் நல்லா கீழே போகல, அதுக்குள்ள இது என்ன இங்க பந்து. எப்பயுமே இந்த ஆர்க் இந்த மாதிரி மாஸ்டர்லாம் ரொம்ப கீழே தான் பார்க்க முடியும். இது அதிசயமா மேல இருக்கு. ஆனா இது தோக்கடிச்சா நம்மளுக்கு பணமும் நிறைய கிடைக்கும். நம்ம 2 பேருமே சேர்ந்தா இதை நல்லாவே நம்மளால தோக்கடிக்க முடியும். என்ன சொல்ற? நீ சொல்றனா ஓகே தான், அப்ப நம்ம இதை பண்ணலாம். கீழே போயிட்டு நாசேனா பயங்கரமா தாக்குறா. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. நாசேனா தாக்கும் போது ஏதோ கல்லு மேல அவ தாக்குற மாதிரி இருக்கு. அந்த மாஸ்டர் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. அவளோட கையிலயும் அடிப்பது. திரும்ப தாக்கி போட்டு தள்ளான்னு வரும். அதுக்குள்ளேயே ஆளு வந்து காப்பாத்திடுறான். அட, நீங்க வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க என்ன உண்மையிலேயே ஹீலரா? இல்ல, நான் ரொம்ப வருஷமா இதெல்லாம் பண்ணிருக்கேனா, சோ காம்பேட் ஸ்கில்லும் எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஆனா உன்னோட கையில இப்ப அடிபட்டிருக்கு. இல்ல பரவாயில்ல, அது இருக்கட்டும், அது சின்ன காயம் தான். இல்ல, இது சின்ன காயமா இருந்தாலும் இதை ஹீல் பண்ணியே ஆகணும். நல்ல லாஸ்ட் அப்படி ஹீல் பண்றான், அதுவும் ஹீல் ஆயிடுது. சரி, என்ன நம்ம போகலாமா, இல்ல நம்ம இன்னமும் உள்ள போய் நிறைய மாஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ணலாமா? நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவன் கில்டுக்கு வரான். அவன் கையில அவ்வளவு மேஜிக் ஸ்டோன் இருக்கு. இதை பார்த்து அமரஸ்டும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட, எவ்வளவு மேஜிக் ஸ்டோனா? அப்பனா நீங்க என்ன, நான் சொல்லியும் லேப்ரத்துக்கா போனீங்க? இல்ல, நாங்க வந்து லேப்ரத்துக்கு தான் போனோம். இருந்தாலும் நாங்க அவளைக்கும் டீப்பா போகல. ஆமா ஆமா, லாஸ்ட் சொல்றது உண்மைதான், டீப்பா போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவன் வேணான்னு சொல்லிட்டான். சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். அதாவது இந்த மாதிரி விஷயம் ரீசெண்டா நடந்துன்னு இருக்கு. நிறைய ஆளுங்க இதே மாதிரி விஷயத்த தான் என்கிட்டயே சொன்னாங்க. ரீசெண்டா இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம்லாம் நடக்குதான். ஆமா, என்ன விஷயம்? இதுவா, எனக்கு அதை பத்திலாம் தெரியல. ஏதோ ஒண்ணு, நீங்க வந்து இதை விற்கிறதா இருந்தீங்கன்னா நான் வந்து இதை வாங்கிக்கிறேன். அங்க அமரஸ்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க நாசேனாக்கு புரியல. ஆமா, இவங்க எதுக்கு ரொம்ப சந்தோஷமாகறாங்க இன்னுமா தெரியல. கில்டுல இருக்க எம்ப்ளாயி ராச்சி அட்வென்ச்சரர் கிட்ட இருக்கிற மேஜிக் ஸ்டோனை வாங்கினா அவங்களோட சேலரி தான் இன்னமும் அதிகமாகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேஜிக் ஸ்டோனை கொண்டு வரோமோ அமரஸ்ட் அவ்வளோக்கு எவ்வளோ பணக்காரியா மாறுவா. சோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால முடிஞ்சா நிறையவே ஸ்டோன்ஸை கொண்டு வரப்பாரு. சோ உனக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, எனக்கும் அதுல அட்வான்டேஜ் இருக்கு. சரி, நான் அதே மாதிரி பண்றேன். இந்தா உனக்கான பணம். இந்த பணமும் அவ்வளோ இருக்கா? அதை பார்த்து லாஸ்ட் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட, எவ்வளவா? இப்பதான் அவனுக்கே புரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பாட்டில இவனை ஏமாத்திருக்காங்க. என்னதான் நிறையவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கான கூலியை ரொம்ப கம்மியா தந்திருக்காங்க. சோ அதை நினைச்சு ஆளு ரொம்ப கவலைப்படுறான். நாசினாக்கும் புரியுது. இதனால அவ கத்த ஆரம்பிச்சாரா, இந்த மாதிரி அவங்க பண்ணது சரியில்லை. கில்டு வந்து இதுக்காக எதுவுமே பண்ணாதான் என்ன, அதெல்லாம் பண்ண முடியும். இருந்தாலும் அதுக்கு நீங்க கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கும். வேணாம், இந்த மாதிரி நான் எதுவும் பண்ண விரும்பல. நான் இப்போ ஒரு புது பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு அந்த பழைய பார்ட்டியை நான் இழுக்கணும்? சீன்ல அவன் போறானா, மேல இருந்து ஏதோ ஒரு பர்சனும் நம்ம லாஸ்ட் பார்த்துன்னு இருக்கான். அவன் உள்ள வந்து அமரஸ்ட் கிட்டையும் கேட்கறான். ஆமா, இப்போ வந்து அது லாஸ்ட் தானே, என்ன புதுசா பார்ட்டியை ஜாயின் பண்ணிட்டானா? நான் வந்து ரெஃபரல்ல கொடுத்தேன். ஆனா யாருமே பார்ட்டியை ஏத்துக்க விரும்பல. அதனால ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்ட்டியை ஏத்துக்கனா. அப்பனா அவளோட பேரு நாசேனாவா? அவளோட முடி ப்ளூ கலர்ல இருக்குமா? நீ கரெக்டா சொல்ற. சீன்ல இவங்க ரூமுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. சின்ன பொண்ணு சொல்றா, என்ன கேள்விப்பட்டேன்னா நீ ஒரு பார்ட்டியில திரும்ப ஜாயின் பண்ணிட்டியாமே. அட, இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்த பத்தி இந்த ஊருக்கே தெரியும். ஏன்னா ஊருக்குள்ள இத பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. அந்த வீக்கஸ்டான லாஸ்ட் ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்கானா. சரி, ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி நீங்க சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? இல்ல, சாப்பிடறதுக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு ரூம் தேவைப்படுது. ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உள்ள வாங்க, அம்மா கிட்ட பேசுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு மேரி அவளும் கேக்குறா, ஆமா, உங்களுக்கு ரூம் வந்து ஒரே ரூமா வேணுமா இல்ல செப்பரேட்டா வேணுமா? இதை கேட்டு நாசேனாவே ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஒரே ரூமா? அங்க மேரி கிட்டயும் அவன் சொல்றான், ஹே மேரி, நீ வந்து ஃபன் பண்ணக்கூடாதுப்பா. ஏன்னா அங்க 2 பேருக்கும் செப்பரேட்டான ரூம் வேணும். ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போங்க. சீன்ல சாப்பிட்டு நாசேனா வரும்போது அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. அதுல பிரச்சனை இல்ல, லாஸ்ட் கூட ரூம் ஷேர் பண்றது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ ஒரு பழைய விஷயத்த யோசிக்கிறா. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. ஒரு சின்ன பொண்ணை லாஸ்ட் காப்பாத்துறான். அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம நாசேனா தான். ஏய், நீ வந்து கவலைப்படாத, உனக்கு அடிபட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து உனக்கு ஹீல் பண்ணி வர்றேன். நான் என்னால ஹீல் ஒண்டி தான் பண்ண முடியும். நீங்க கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டியை உருவாக்குவேன். அதுல கண்டிப்பா நீங்களும் இருக்கணும். நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். இதெல்லாம் நாசேனா யோசிச்சு பாக்குறா. இப்போதைக்கு லாஸ்ட்டுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? நான் அந்த டைம்ல நான் ரொம்ப குள்ளமா இருந்தேன். என்னோட முடி கலர் கூட அந்த மாதிரி இல்ல. அப்போ போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் இப்ப போறது இல்ல. கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஆனா லாஸ்ட் பார்க்கும்போது அப்போ இருந்ததை விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். போற போக்க பார்த்தா நான் அவனை ப்ரொடெக்டே பண்ண தேவையில்ல போல. அட, நான் என்ன பேசின்னு இருக்கேன்? நான் வந்து அப்பயே ரீசெட் பண்ணிட்டேன். சோ நான் பின்னாடி போக மாட்டேன். ஆனா என்னதான் சொன்னாலும் லாஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான். இருந்தாலும் சிட்டில இருக்க ஆளுங்க அவனை ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. அதாவது அவன் ரொம்ப வீக்கு, அவன் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு. இத்தனைக்கும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த அனிமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேனிஸ்ட் ஹீரோ இல்ல ஸ்ட்ராங்கஸ்ட், இந்த மாதிரி அவளுக்கும் வர அனிமே எல்லாமே மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை லைட்டா துளி அளவு தான் காட்டியிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆர்க்க வெறுமா ஒரே செகண்ட்ல தோக்கச்சிருப்பான். நம்ம ஹீரோ எவ்வளவு பவரா இருக்கான்னு. கடந்த சில வருஷத்துல அவன் ரொம்ப வீக்கா இருந்திருக்கான். ஆனா அவன் ட்ரைனிங் எடுத்து இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கான் போல. இதை பத்திலாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியும். பார்க்கலாம் நம்ம ஹீரோ கிட்ட என்னென்ன எபிலிட்டி இருக்குன்னு. சோ மறக்காம கீழே ஒவ்வொருத்தவங்களும் லைக் போட்டுருங்க. ரீசெண்டா சில நாளாவே ரொம்ப டவுனா தான் இருக்கு. நிறைய பேர் லைக் பண்ணா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.